அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க, இது எங்கள் பொண்ணு வீட்டில் போட்டிருக்கேன். இந்த மூக்குத்தி அவரை பாருங்கள். எங்கள் வீட்லேயும் இதே விதை தான் போட்டேன். ஆனால் இது சகப்பாக வந்திருக்கு பாருங்கள். இது சகப்பாக வந்திருக்கு, பறிச்சிக்கலாம். இருக்குதோ இருக்குது பாருங்கள். இதுவுமே ஆனால் எங்கள் வீட்டில் இப்படி வரல, பச்சையாக வந்துச்சு காய். இங்கே சகப்பாக வந்திருக்கு. திருவண்ணாமலை இது இருக்குது பாருங்கள். உள்ள இது உள்ள இந்த கிளையில தான் வருது, இந்த கொடியில். அங்கே எங்கள் வீட்டில் வேறு மாதிரியாக வந்திருக்கு, இங்கே வேறு மாதிரியாக வந்திருக்கு. அது ரொம்ப நல்லா பெருசு பெருசாக வந்துச்சு. இது வந்து சிகப்பாக வருது. திருவண்ணாமலை இது திருவண்ணாமலை எங்கள் பெரிய பொண்ணு வீட்டில் போட்டிருக்கேன். இது இருக்குது பாருங்கள், காய் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக பால் வரும். இது பச்சை, இது முழுசாக ஒரு வாட்டி கழுவினா அப்புறம் கட் பண்ணி ஒரு வாட்டி கழுவணும். சிகப்பாகவும் இருக்குது, பச்சையாகவும் வருது. இதில் மண்ணோட ராசின்னு நினைக்கிறேன். மண்ணுக்கு இப்படி தான் வருமோ என்னவோ தெரில. பாருங்க, கொஞ்சமாக இது வீடு இடித்து விட்டாங்க. பழைய வீடு இடித்து விட்ட இடத்துல போட்டு வச்சேன்னா, இங்கேயும் எடுத்துகிட்டு வந்து போட்டு வச்சேன். வந்துடுச்சு. நிறைய பூ வச்சுருக்கு. இனிமேல் தான் இது எடுக்கும் போல் இருக்குது. பிஞ்சு இருக்குது நிறையா. இது மணத்தக்காளி கீரை. அல்சருக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. குடல் புண்ணாட்டம், வாய் புண்ணாட்டம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இப்படி கிள்ளி இங்கே பருப்பு போட்டு கடையலாம், இல்லை மல்லாட்டை பொடி போட்டு பொரியலும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இது அவத்திக்கீரை. இதுவும் அதேமாரி நம்ம உடம்புக்கு நல்லது. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இது வந்து வெத்தலை செடிங்க இல்லை, இது வச்சாக்கா நல்லா இதில் கொடி படரும். இதெல்லாம் நல்லா பருப்பு, பைத்தம் பருப்பு போட்டு கூட்டு வைக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம இட்லி பொடி பண்ணுறோம்ல, அதில் கூட பண்ணி தரலாம் பசங்களுக்கு, கீரை சாப்பிடாத பசங்களுக்கு. நம்ம முருங்கைப்பொடி மாதிரி இதுவும் பண்ணி தரலாம். நீங்களே இதை மாதிரி வீட்டுகளில் சின்னதாக சும்மா ஒரு 2 விதை போட்டால் போதும். ஒரு பக்கெட்லேயோ எதுலேயோ ஒன்று வச்சா நல்லா வந்துடும். இதுக்குன்னு தனியாக இடம் வேணும்னு ஒன்றும் இல்லை. உடம்புக்கு நல்லது. அதுவும் தவிர நிறைய பேர் அம்மாசை அன்னைக்கு மாட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்க. இது இந்த கீரையை பாருங்கள். நீங்கள் வந்து இது புளிச்சக்கீரை. இது புளிச்சக்கீரை செடி நம்ம வீட்டு ஓரத்துலேயே அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். நீங்களே இதே மாதிரி செய்யுங்க. ஆரோக்கியமான உணவாக சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாரிடம் துவா செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. ஜஸாக்கல்லாஹ்.